இது ஒரு பெண்ணின் அனுபவக் கதை. என் பெயர் ஷாஹினா. என்னுடன் பள்ளியில் படித்த ஒரு தோழி இருக்கிறாள். அவள் பெயர் ஷம்னா. அவள் சிறு வயதிலேயே தன் தாயை இழந்தாள். அவளுடைய தந்தை மறுமணம் செய்து கொண்டார். அவருடைய இரண்டாவது மனைவி ஷம்னாவை வேலைக்காரியைப் போலவே பாவித்தார். தந்தையின் முன்னிலையில் அவர் ஷம்னாவிடம் அன்பு காட்டுவது போல் நடித்தாலும் அவர் இல்லாத நேரத்தில் வீட்டின் அனைத்து வேலைகளையும் அவளை செய்ய வைப்பார். தண்ணீர் இறைப்பது, விறகு வெட்டுவது, தரை துடைப்பது, துணி துவைப்பது என அனைத்து வேலைகளையும் ஷம்னாவை செய்ய வைத்தார். ஷம்னா அவரை சித்தி என்று அழைத்தார். அவர்தான் அப்படி அழைக்க சொன்னார். பள்ளியில் படிப்பில் பின்தங்கியிருந்த ஷம்னா வகுப்புக்கு தாமதமாகவே வருவாள். தாமதமாக வருவதால் ஆசிரியரிடம் அடிக்கடி தண்டனை வாங்குவாள். அவள் அடி வாங்கினாலும் என் இதயமே வலிக்கும். ஒரு நாள் நான் ஷம்னாவிடம் கேட்டேன், ஏண்டி, ஏன் இப்படி எப்போதும் ஆசிரியரிடம் அடி வாங்கிக் கொண்டிருக்கிறாய்? கொஞ்சம் முன்னதாக வர முடியாதா? எவ்வளவு வலியை தாங்குகிறாய்? அப்போது அவள் சிரித்து கொண்டே சொன்னாள், ஷாஹினா, பள்ளிக்கு முன்னதாக வரவேண்டுமென்றால் வீட்டிலிருந்து முன்னதாக புறப்பட வேண்டும். நான் முன்னதாக புறப்பட்டால் சித்தி எனக்கு ஒப்படைத்த வேலைகளை முடிக்க முடியாது. வேலையை பாதியில் விட்டுவிட்டு பள்ளிக்கு வந்தால் சித்தியின் வாயிலிருந்து எல்லாவற்றையும் கேட்க வேண்டியிருக்கும். அதைவிட ஆசிரியரின் அடி வாங்குவது மேல். முதலில் ஆசிரியர் அடிக்கும்போது வலித்தது, இப்போது பழகிவிட்டது. அதனால் எனக்கு வலி இல்லை. படிக்காதவள், குளிக்காதவள் என்று ஆசிரியர்கள் அவளை கேலி செய்வார்கள். அதை கேட்டு வகுப்பில் பலர் அவளை பார்த்து சிரிப்பார்கள். ஏண்டி, உன் அம்மாதானே இறந்து போனவர். உன் அப்பா உயிரோடு இருக்கிறாரே, அவரால் உனக்காக பேச முடியாதா என்று கேட்டேன். முதலில் நான் என் அப்பாவிடம் புகார் சொல்வேன். அதை கேட்டால் என் அப்பா சித்தியிடம் வாக்குவாதம் செய்வார். சில சமயங்களில் வாக்குவாதம் முற்றி இறந்து போன என் அம்மாவை கூட சித்தி திட்டுவார். இதை கேட்கும்போது எனக்கு அழுகை வரும். அப்பாவுக்கு துக்கமாகிவிடும். அதனால் பின்னர் நான் அப்பாவிடம் புகார் சொல்வதை நிறுத்திவிட்டேன். ஏனெனில் அப்பாவின் துக்கத்தை என்னால் பார்க்க முடியவில்லை. ஏன் இப்படிப்பட்ட மோசமான குணமுள்ள இவரை அப்பா திருமணம் செய்தார்? அம்மாவுக்கு உடல்நிலை சரியில்லாமல் இருந்தபோது அம்மா அப்பாவின் கையை பிடித்து சொன்னதை நான் பார்த்திருக்கிறேன். நான் இறந்தால் நீங்கள் உடனடியாக மறுமணம் செய்ய வேண்டும். ஏனெனில் உங்களையும் ஷம்னாவையும் பார்த்து கொள்ள ஒருவர் தேவை. சில நாட்களுக்கு பிறகு அம்மா இறந்து விட்டார். அம்மா இறந்து 40 நாட்கள் கழித்து வீட்டுக்கு வந்த உறவினர்கள் அப்பாவிடம் திருமண விஷயத்தை பற்றி பேசினார்கள். நாடாப்பூரில் வசிக்கும் பஷீர் ஹாஜி என்ற தொலைதூர உறவினர் ஒரு நாள் வீட்டுக்கு வந்து அப்பாவிடம் சொன்னார், ஜப்பார், உனக்கு பொருத்தமான ஒரு பெண் இருக்கிறாள். அவள் மறுமணம் வேண்டாம் என்று இருந்தவள். நீ தயாராக இருந்தால் இந்த உறவை நான் ஏற்பாடு செய்கிறேன். அவர்களின் முதல் கணவர் வாகன விபத்தில் இறந்தவர். அவளுக்கு நல்ல குணம் என்று சொல்ல கேட்டேன். அப்படியே அந்த உறவுக்கான பேச்சுவார்த்தைகள் தொடங்கின. அப்பாவுக்கு ஒரே ஒரு கோரிக்கை மட்டுமே இருந்தது. என் மகளை சொந்த மகளைப் போல பார்த்து கொள்ள வேண்டும். பிள்ளைகள் இல்லாத அவர் சொந்த மகளைப் போலவே பார்த்து கொள்வதாக உறுதியளித்து 2 வாரங்களில் திருமணம் நடந்தது. எளிமையான விழாவாக இருந்தது. அப்புறம் ஏன் அவர் இப்போது உன்னிடம் இப்படி நடந்து கொள்கிறார்? பிள்ளைகள் இல்லாதவர்களுக்கு பிள்ளைகளின் வலி தெரியாது என்று யாரோ சொல்வதை கேட்டிருக்கிறேன். இப்போது அப்படித்தான் ஆகிவிட்டதே என்று நானும் பலமுறை யோசித்தேன். நான் அவரை அம்மாவின் இடத்தில்தான் பார்த்தேன். ஆனால் ஒரு புன்னகை, 2 வார்த்தைகள் கூட என்னிடம் பேசுவதில்லை. என் வாழ்க்கை முழுவதும் இப்படித்தான் இருக்குமா ஷாஹினா என்று ஷம்னா கேட்டாள். இந்த நேரமும் கடந்து போகும். வாழ்க்கையில் சோகம் வரும்போது இனி மகிழ்ச்சி வரும் என்ற நம்பிக்கையை வைத்திருக்க வேண்டும். அப்போது வாழ்க்கைக்கு ஆற்றல் கிடைக்கும் என்று நான் சொன்னேன். அம்மா இறந்தபோது அம்மாவின் உயிர் போனது. அதனுடன் என் மனமும் இறந்துவிட்டது. படித்து பெரியவளாக வேண்டும் என்று என் ஆசை. அம்மாவும் சொல்வார், மகளே, அம்மாவால் படிக்க முடியவில்லை. அந்த துக்கத்தை நீயாவது தீர்க்க வேண்டும். அம்மாவின் அந்த ஆசையை நிறைவேற்ற நான் முடிவு செய்திருந்தேன். ஆனால் அதை பார்க்க அம்மா இந்த பூமியில் இல்லை. என் மகிழ்ச்சியில் மகிழ அப்பாவுக்கு கூட வீட்டில் சூழல் இல்லையே. பிறகு நான் யாருக்காக படிக்க வேண்டும்? யாரையோ நம்ப வைக்கவே நான் பள்ளிக்கு வருகிறேன். நாட்கள் கழித்து ஒரு நாள் ஷம்னா பள்ளிக்கு வந்தபோது நான் அவளை உற்று பார்த்தேன். அவள் முகம் முழுவதும் களைப்பாக இருந்தது. என்னடி, உனக்கு என்ன ஆச்சு என்று கேட்டேன். ஷாஹினா, நேற்று இரவு முழுவதும் அழுது தூங்காமல் இருந்தேன் என்றாள். என்னாச்சு உனக்கு? சித்தியின் மாலை காணவில்லை.
எல்லா இடங்களிலும் தேடினேன். கடைசியில் அவர் சொன்னார், நீ தவிர வேறு யாரும் அதை திருட மாட்டார்கள் என்று. என்னை அடித்தார். போலீஸை அழைப்பேன் என்று சொன்னார். இரவு அப்பா வந்தபோது அவர் அப்பாவிடம் சொன்னார், இறந்து போன உங்கள் மனைவி உங்கள் மகளுக்கு திருட்டை நன்றாக கற்றுக் கொடுத்திருக்கிறாள் என்று. இதை கேட்ட அப்பா அவரை அடித்தார். அதற்கு அவர் அப்பாவை திட்டி, பெண்ணை துன்புறுத்தியதற்கு வழக்கு போடுவேன் என்று சொன்னார். கொஞ்ச நேரம் கழித்து காணாமல் போன தங்கமாலை எங்காவது இருக்கிறதா என்று அப்பா தேடினார். கடைசியில் குளியலறையின் பின்னால் உள்ள முற்றத்திலிருந்து அது கிடைத்தது. நீ குளிக்கும்போது ஜன்னலில் வைத்த மாலை கீழே விழுந்திருக்கும் என்று சொன்னபோது அவர் மறுபடியும் அப்பாவை திட்டினார். 2 பேரும் சேர்ந்து நாடகமாடுகிறீர்களா? மகளை காப்பாற்ற இவ்வளவு கஷ்டப்படுகிறீர்களே என்று. அப்பா அன்று இரவு சாப்பிடாமல் படுத்தார். நானும் சாப்பிடவில்லை. சித்தி எங்களை சாப்பிட அழைக்கவும் இல்லை. அப்பா என் அருகில் வந்து படுத்து, என் மகள் கவலைப்பட வேண்டாம், அவள் எதை வேண்டுமானாலும் சொல்லட்டும், அவள் ஒரு மிருகம் என்று கூட நான் சொல்ல மாட்டேன். ஏனெனில் மிருகத்துக்கு கூட இரக்கம் இருக்கும். போலீசும் நீதிமன்றமும் பெண்ணுக்கு தான் பாதுகாப்பு கொடுக்கும். நம் சமூகமும் அப்படித்தான் பெருமையுடன் நிமிர்ந்து நிற்க பழகிவிட்டது. இதற்கு ஒரு காரணம் உன் அம்மாவும் தான். உன் அம்மா எனக்கு வெறும் மனைவி மட்டுமல்ல, என் சிறந்த நண்பரும் கூட. என் எல்லா விஷயங்களிலும் ஒரு நிழல் போல எப்போதும் என்னுடன் இருந்தவள் என்றார். அன்று நாங்கள் இருவரும் பேசிக் கொண்டிருந்த போது ஆசிரியரின் கவனத்துக்கு வந்தது. ஆசிரியர் வந்து, ஷம்னா எழுந்து நில், பேசக்கூடாது, வகுப்பில் ஒழுக்கம் வேண்டும், வகுப்புக்கு வெளியே போய் நில் என்றார். ஷம்னாவை வகுப்பில் இருந்து வெளியேற்றிய ஆசிரியர் என்னிடம் எதுவும் சொல்லவில்லை. நான் ஓரளவு படிக்கும் மாணவி. படிப்பும் சுத்தமும் இல்லாத ஷம்னாவை பல ஆசிரியர்கள் வேறு கண்ணோட்டத்தில் பார்த்தனர். நாங்கள் இருவரும் பேசினோம், ஆனால் அவளை மட்டும் வகுப்பிலிருந்து வெளியேற்றினர். இதைவிட கொடுமை என்ன இருக்கிறது? ஆசிரியர் என்ற வார்த்தையின் பொருளை கூட அறியாத ஆசிரியர். எனக்கு மிகவும் துக்கமாக இருந்தது. ஒரு வாரம் கழித்து ஒரு நாள் ஷம்னாவின் அப்பா பள்ளிக்கு வந்து அவளை அழைத்துச் சென்றார். அடுத்த 2 நாட்கள் அவள் பள்ளிக்கு வரவில்லை. 3வது நாள் வகுப்புக்கு முன்னதாக வந்திருந்ததை பார்த்து, என்னடி இன்று முன்னதாக வந்திருக்கிறாயே என்று கேட்டேன். அவள் சொன்னாள், நான் இப்போது மகிழ்ச்சியாக இருக்கிறேன். என் சித்தியை போலீஸ் கூட்டிச் சென்று விட்டது. அட, என்ன சொல்கிறாய்? உன் அப்பா புகார் கொடுத்திருப்பார் இல்லையா? இல்லை, சித்தியின் முதல் கணவர் விபத்தில் இறந்தார் அல்லவா? அது விபத்து மரணம் என்று எல்லோரும் நினைத்தார்கள். ஆனால் அவரின் தம்பி போலீசில் வற்புறுத்தி விசாரணை நடத்தினார். குற்றவாளியை பிடித்தார்கள். அவர் குற்றத்தை ஒப்புக்கொண்டார். 50,000 ரூபாய் கொடுத்து சித்தி அவரை கொலை செய்ய சொன்னார். டிவி நிருபர்கள் வீட்டுக்கு வந்திருந்தார்கள். அக்கம்பக்கத்து பெண்கள் டிவி நிருபர்களிடம் மகளை துன்புறுத்துவார், அடிப்பார் என்று சொன்னதை கேட்டேன். நம் பள்ளியில் படிக்கும் ஒரு மாணவிக்கு இப்படி வீட்டிலிருந்து துன்புறுத்தல் இருந்ததை செய்தியில் பார்த்த தலைமை ஆசிரியர் ஷம்னாவையும் வகுப்பு ஆசிரியரையும் அலுவலக அறைக்கு அழைத்தார். வீட்டு சூழ்நிலைகளை தலைமை ஆசிரியரிடம் சொல்லும்போது ஷம்னாவின் கண்களில் கண்ணீர் வழிந்தது. அதை பார்த்த ஆசிரியர் அவள் கண்ணீரை துடைத்து விட்டார். ஆசிரியர் அவள் கையை பிடித்து வகுப்புக்கு அழைத்து சென்று முன்னால் நிறுத்தி சொன்னார், அன்பு மாணவர்களே, இன்று என் வாழ்க்கையில் மிகவும் துக்கமான நாள். இவளின் வாழ்க்கை சூழ்நிலைகளை புரிந்து கொள்ளாமல் இவளிடம் நடந்து கொண்டதற்கு உங்களையெல்லாம் சாட்சியாக வைத்து நான் மன்னிப்பு கேட்கிறேன். இந்த சிறு வயதில் பெரிய அளவில் துன்புறுத்தலையும் புறக்கணிப்பையும் வீட்டில் எதிர்கொண்ட ஷம்னாவின் சூழ்நிலையை புரிந்து நடந்து கொள்ள ஒரு ஆசிரியையாக என்னால் முடியவில்லை. சக மாணவர்களாக உங்களில் பலராலும் முடியவில்லை. பல சமயங்களில் அவளை குறை கூறுவது மட்டுமே செய்தேன். என் தவறை ஒப்புக்கொள்கிறேன். இதை கேட்ட மாணவர்கள், ஆசிரியரே, நாங்களும் மன்னிப்பு கேட்கிறோம். அவளை கேலி செய்யவும் மற்றவற்றிற்கும் நாங்கள் போட்டி போட்டோம். இனி ஷம்னாவை யாருக்கும் விட்டுக் கொடுக்க மாட்டோம். ஷம்னா எங்கள் சகோதரியும் கூட என்று கூறினார்கள். இதை கேட்டு மற்ற மாணவர்கள் கைதட்டி ஊக்கப்படுத்தினார்கள். நாட்கள் கழிந்தன. ஷம்னா இப்போது நன்றாக படிக்கிறாள். வீட்டு சூழல் மாணவர்களின் படிப்பை எவ்வளவு பாதிக்கிறது என்பதை ஷம்னாவின் படிப்பில் ஏற்பட்ட மாற்றத்தை பார்க்கும்போது புரிந்து கொள்ள முடிகிறது. சித்தியை ஜாமீனில் எடுக்கப் போகவில்லையா என்று கேட்டபோது ஷம்னாவின் அப்பா சொன்னார், எதற்கு ஜாமீன்? யாருக்கு ஜாமீன்? என் அமைதியான பிரார்த்தனை. வாழ்நாள் முழுவதும் சுமக்க வேண்டியிருந்த ஒரு சுமை போய்விட்டது.
ஜாமீன் கிடைத்தாலும் நீதிமன்ற தீர்ப்பு வந்தாலும் அவளை நான் மீண்டும் வீட்டுக்கு அழைத்து வரமாட்டேன். முதல் கணவரின் கொலைக்கு தூண்டுதல் குற்றம் சுமத்தப்பட்ட சித்திக்கு நீதிமன்றம் 2 ஆண்டு சிறை தண்டனை விதித்தது. இப்போது ஷம்னாவும் அவள் அப்பாவும் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள். ஒருபோதும் கிடைக்காது என்று நினைத்த மகிழ்ச்சியான வாழ்க்கை திரும்ப கிடைத்ததில் செய்த பாவங்களின் சுமையுடன் சித்தி சிறைக்கு சென்றார். இந்த வீடியோ நமக்கு பெரிய செய்திகளை தருகிறது.